ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மில்க் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெஷர்மெண்ட்டில் நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போடு பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இனி வேறு என்னென்ன ரெசிபிஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை நான் செய்யறதுக்கு மில்க் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கோவிச்சர் சாக்லேட்டும் கூட எடுத்துக்கலாம். கோவிச்சர் சாக்லேட்டும் கூட எடுத்துக்கலாம். எதுனாலும் 100 கிராம் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் சாக்லேட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதில் 35 கிராம் பட்டர் ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து மெல்ட் பண்ண வச்சுக்கிறேன். அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே அடுத்தது நம்ம எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் மைதா மாவு ஒரு 40 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது பவுடர் பண்ண சுகரும் 40 கிராம் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம சுகர் அதிகமாக போட வேண்டியதில்லை. மில்க் சாக்லேட்லேயே சுகர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் நம்ம அளவாகவே எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் 6 இன்ச் டின்னுக்கு. இப்போ அதுக்குள்ளே இதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. மில்க் சாக்லேட்டும் இந்த பட்டரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது சும்மா நான் ஒரு கலந்துக்கிறேன். இது கலந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட இன்க்ரீடியண்ட் என்னென்ன போடுறேங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் அது உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன இன்க்ரீடியண்ட் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு. இப்போது இனி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேறு ஏதாவது போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வீடியோ போடணுங்கிறத நான் லேட்டராக அப்லோட் பண்ண பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அடுத்தது இது கூட நம்ம அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை சலித்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மில்க் சாக்லேட் ப்ரௌனிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டார்க் சாக்லேட்டில் கூட கொக்கோ பவுடர் அது இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த பேட்டர் எவ்வளோ வந்ததுங்கிறத உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது கரெக்டாக 250 கிராமுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அப்போ பேக்காய் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 250 கிராம் கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்னிஷிங்க்கு உங்கள் இஷ்டம் தான். மில்க் சாக்லேட் ஆட் பண்ணலாம், இல்லைனா டார்க் சாக்லேட் ஆட் பண்ணலாம், இல்லை கோவிச்சர் அந்த மாதிரி அந்த சாக்லேட்ஸை ஆட் பண்ணலாம். காம்பவுண்டை இது மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணலாம். நட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பேக் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். டேப் பண்ணிவிட்டு இது டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆன் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் டாப் அண்ட் பாட்டம் ரோடு ஆன் பண்ணி வச்சுட்டு 20 மினிட்ஸ் கரெக்டாக பேக் பண்ணிங்கன்னா அது பேக் ஆயிரும். இப்போ 20 மினிட்ஸ் ஆக போகுது. நல்லா க்ரிங்கிள் டாப் வந்திருக்கு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன். நான் ஒட்டாமல் வந்திருக்கு. இது நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை நான் வெயிட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு. இது கரெக்டாக 250 கிராம் இருக்குது. இது நல்லா ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸை நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது உங்களுக்கு பீஸ் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ சப்ஸ்கிரைபர் 500 ரீச் பண்ண போகிறாங்க. இது சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணனால தான் இந்த ரீச் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இது கூட சேர்த்து நான் அந்த எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.